This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் வந்து அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் அதுல இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பீர்க்கங்காய் 100 கிராம் பீர்க்கங்காயில என்னென்ன விட்டமின் மற்றும் சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் ஏ. இது வந்து முடி, தோல் மற்றும் பார்வை ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி 12 மில்லி கிராம் இதுல இருக்கு. இது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதுகளை வந்து அதிகரிக்குது. நெக்ஸ்ட் வந்து பி வகை விட்டமின்கள், அதாவது தயமின், B1, நியாசின், B3, ஆந்தோதெனிக் அமிலம், B5, பைரிடாக்சின், B6 போன்றவை வந்து கம்மியான அளவுல இருக்கு. அடுத்து வந்து தாதுக்கள்னு பார்த்தோம்னா கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், துத்தநாகம், பொட்டாசியம், மாங்கனீசு மற்றும் ஜிங்க் போன்றவை பொதுவா இருக்குது. இப்ப கலோரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 கிராம் பீர்க்கங்காயில சுமார் 18 to 20 கலோரி மட்டுமே இருக்கு மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து எடை குறைப்புல வந்து அதிக பங்கு வகிக்குது. இந்த மாதிரி பீர்க்கங்காயில இவ்வளவு விட்டமின் மற்றும் தாதுக்கள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதை நம்ம அன்றாட உணவுல வாரத்துக்கு ஒரு 2 times ஆவது சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப பீர்க்கங்காயில இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் பயன்களை பத்தி பார்க்கலாம். பீர்க்கங்காயில அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கிறதுனால உடல் சூட்டை குறைக்க உதவுது. அது மாதிரி கோடைக்கால பாவனைக்கு சிறந்தது. வந்து இரத்த சோகையை குணப்படுத்தும் திறன் கொண்டது. ஏன்னா அதிக இரும்பு சத்தும் விட்டமின் B6 சத்துக்களும் இதுல அதிகமா இருக்குது. தேர்ட் ஒன் வந்து பீர்க்கங்காய் வந்து பார்வை திறனை மேம்படுத்த, குருட்டுத்தன்மை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தடுக்குது. ஃபோர்த் ஒன் வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி உணவுகள்ல சேர்த்துக்கணும். ஏன்னா பீர்க்கங்காயில கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து வந்து அதிகமாகவும் இருக்குது. ஸோ இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மலச்சிக்கலை தீர்க்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களும் வீக்லி ட்வைஸ் கூட பீர்க்கங்காய இதுல உணவுகள்ல சேர்த்துட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனையே இல்லாம கட்டுப்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தி கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்குது. அது மட்டும் இல்ல, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகளை சுத்திகரிக்கவும் உதவியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை நோயின் கட்டுப்பாட்டுக்கு உதவக்கூடிய ஹைப்போகிளைசெமிக் அப்படிங்கிற பண்பு வந்து இதுல அதிகமா இருக்கு. இதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை எடுத்துக்கும் போது சர்க்கரையோட தன்மையை குறைச்சு நம்ம உடம்புக்கு சர்க்கரையினோட அளவை அதிகரிக்காம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அலர்ஜியை குறைக்கும் பண்புகளை அதிகரிக்கும். உடல் உறுப்புகள் மற்றும் தொற்றுகளை காக்கும் தன்மை இந்த பீர்க்கங்காவுக்கு நிறைய இருக்கு.
அடுத்தது வந்து பெண்களுக்கு முக்கியமா சரும பளபளப்பை மேம்படுத்தி முகப்பருக்கள் மற்றும் சர்ம தொற்றுகளை தடுக்கும் வல்லமை கொண்டதுதான் இந்த பீர்க்கங்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நன்மைகளை நம்ம பார்த்துட்டோம். இதுல இருக்கக்கூடிய தீமைகளையும் நம்ம பார்த்துருவோம். பீர்க்கங்காயை வந்து கொஞ்சம் பிஞ்சு காயா நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து முதுகு வலி, பித்தக்கோளாறு, முடக்குவாதம், சளி பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதிக அளவுலயும் நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துக்க கூடாது. ஏன்னா இது பித்தம், சீத்தளம் போன்ற கோளாறுகளை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி பீர்க்கங்காய வந்து பயன்படுத்தும் போது நல்லா சமைச்சு அதை ப்ராப்பரா எப்படி தோலெல்லாம் எடுத்துட்டு அதை செஞ்சு சாப்பிடணுங்கிறத கவனமா வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா வயிற்று பிரச்சனை, செரிமான பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, பீர்க்கங்காய் வந்து கொஞ்சமா சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அதே சமயம் பீர்க்கங்காய் வந்து பிஞ்சு காயா வாங்கிடாம, கொஞ்சம் அதிலேயே நல்ல ஒரு சிறந்த முத்திய காய வாங்கி உணவுல நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use.